ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வட்டக்கோட்டை ஃபோர்ட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இந்த வட்டக்கோட்டையை உங்களுக்கு பார்க்கணும்னா ஒரு ஆளுக்கு 25 ருபீஸ் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் கைஸ். ஸோ இதில் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு இந்த கோட்டைக்குள்ள நம்ம போகலாம் கைஸ். ஆக்சுவலாக இந்த கோட்டை வந்து கன்னியாகுமரி பீச்லேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இது இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோட்டையோட உள்பகுதி. ஆக்சுவலாக இந்த கோட்டை வந்து பழைய காலத்திலேயே இருக்குது கைஸ். மோர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எதுக்கும் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சபடி இந்த கோட்டையில் வந்து நம்ம திருவிதாங்கூர் மன்னர்கள் அவங்களோட படைகள் அதெல்லாமே இங்கே இருந்திருக்காங்க. அடுத்து வந்து அந்த டச்சு காரங்க அந்த டினலாயு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கூட அவங்க ஆர்மி கூட இங்க இருந்ததா சொல்றாங்க. அதுல இருக்க கல்வெட்டுல இதெல்லாத்தையும் வந்து பொறிச்சிருக்காங்க கைஸ். இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு அமைதியா நல்ல ஒரு கடல் காற்றோட இருக்கு கைஸ். அப்படியே நம்ம இனி மேல போனோம் அப்படின்னா இந்த வியூ தான் கைஸ், இந்த கோட்டையோட மேல் பகுதியான வியூ. இங்கேயும் நம்ம நின்று இங்க இருந்து நம்ம வந்து கடலை அழகா பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலா பழைய காலத்துல வந்து இந்த படைகள் வந்து இங்க இருந்துட்டு வேற்று நாட்டு படைகள் அந்த கடல் வழியா வராங்களா அப்படின்னு கண்காணிக்கிற கோட்டை தான் இந்த கோட்டை. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்துல உள்ள தண்ணி எல்லாமே இந்த இடத்துல வந்து அப்படியே இந்த கடலோட சேருது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபேமிலியா வந்தோம் அப்படின்னா அந்த ஆத்துல இருந்து வர தண்ணியையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிளஸ் கடல்லையும் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம அதை வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ். நிறைய தென்னை மரம் அதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறதுனால அந்த இடம் பார்க்கும்போது பச்சை பசேல்னு அப்படியே ஒரு பீச் வியூவோட இந்த இடம் வந்து செம்மையா இருக்கும். பிளஸ் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கடலை வந்து அந்த வியூ வேற லெவல்ல இருக்கும் கைஸ். பிளஸ் நல்ல ஒரு காற்று இருக்கும். ஸோ அந்த கிளைமேட் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சைடில் விண்ட் மில் கறங்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி வந்து இங்கே நீங்கள் சின்ன சின்ன கேம்பு மாதிரி கூட வந்துட்டு போகலாம். ப்ளஸ் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் இங்கே விளையாடுறதுக்கெல்லாம் கீழே இடம் இருக்குது. ஸோ இங்கே இருந்தும் நம்ம ஈஸியாக இந்த சன்செட் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. பட் க்ளவுடியாக இருக்க டைம்ல அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. பேலன்ஸ் டைம் வந்து நம்மளால பார்க்க முடியும். பட் அந்த இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இங்கே வரலாம். ஜஸ்ட் 25 ருபீஸ் டிக்கெட்லேயே நம்ம ஒரு கோட்டையை பார்க்குறோம். அதோ இது பழைய காலத்தில் கட்டின ஒரு கோட்டை, இவ்வளோ வருஷம் தாண்டி இவ்வளோ மெயின்டைன் பண்ணி இவ்வளோ ஒரு நேச்சுரல் சீனரியோடு இது இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெருமை தான் கைஸ். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இப்படியே இந்த கோட்டைக்கு உள்ளாடியே நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு நடந்து போகலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூ வந்து கோட்டைக்கு அந்த சைடு கைஸ். ஸோ அந்த பக்கத்தில் நீங்க பார்க்கலாம், இங்க இருந்து அங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு வட்ட வடிவில் இருக்கிறதுனாலதான் இந்த கோட்டையை வந்து வட்டக்கோட்டை அப்படின்னு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே பெரிய பெரிய பாறைகள் கல் இதை மாதிரி எல்லாம் வச்சு கட்டி அதுக்கப்புறம் அந்த செவரை வந்து அழகா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து மாணவங்களை நம்ம பார்க்கறதுக்கு வேண்டி இதை இந்த மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரையில இது ஒரு இயற்கையா ஒரு கடற்கரையை நம்ம ரசிக்கிறது. இவ்வளோ ஒரு கோட்டையில நின்று அதை உள்ளாடி ஒரு சின்ன குளம் செட்டப்ல அதுல மீன் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பழைய காலத்துல இங்கே தங்கி இருந்த ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண குளம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சின்ன சின்ன கிரவுண்ட் இருக்குது, நிறைய வேப்ப மரம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் ஒரு சில்லான ஒரு இருக்கு கைஸ். ஸோ நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இங்க விசிட் பண்ணுங்க.